ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் பாட்டி சொன்ன அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது முன்னோர்கள் நம்மளுக்கு சில வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க. பட் கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் ஏதாவது ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் பின்னணி இருக்க தான் செய்யுது. பட் அதை ஒன்றொன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போ முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஒரு சின்ன 80 பக்கம் நோட்டு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை எழுதிட்டு வருவாங்க. அது ஒரு கடவுள் பேராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மந்திரங்களாக இருக்கலாம், ஒரு லைக் ஸ்விட்ச் வேர்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகளாக இருக்கலாம். அவங்களுக்கு எது நல்லதாக தோணுதோ அதை பற்றி எழுதுவாங்க. சிலர் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடித்த கடவுள்கள் பேர், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தையும் நிறைய பேர் எழுதி நானும் பார்த்துருக்கேன். ஆனால் அதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எழுத மாட்டாங்க. ஒரு குறைஞ்சது பார்த்தா நம்ம அந்த காலத்தில் வச்சுருக்கோம் 108, அதை விட்டானா 508, 1008, இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு விளக்கு பூஜை இதிலெல்லாம் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மந்திரங்களை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அதை விட எழுதி பண்ணுறது தான் நம்ம முன்னோர்கள் எல்லார் வீட்லேயுமே ஒரு நோட் அப்படிங்கிறது ஒரு டேபிளில் உள்ளே போனோடனே திறந்து பார்த்தோன்னா அதை ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அவங்க சொல்கிறது இத்தனை தடவை எழுதுனா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது பழிக்கும் அப்படின்றது தான் ஒரு ஐதீகம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே என்னோட நிறைய வீடியோஸில் ஸ்விட்ச் வேர்ட் கூட இந்த மாதிரி திருப்பி திருப்பி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், நம்மளுக்கு என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் திரும்ப திரும்ப எழுதுங்க அப்படின்னு. ஆனால் இந்த எல்லா விஷயங்களையும் என்ன ஒன்று சொல்லியிருப்போம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நினச்சி கொண்டே எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. பெரியவங்க கூட நீ இப்படி வேடிக்கை பார்த்துட்டுலாம் மந்திரம் எழுதக்கூடாது, எழுதும்போது உனக்கு என்ன நடக்கணுமோ அதை முழு மனசோட கான்சென்ட்ரேட் பண்ணி அதை சொல்லிக்கிட்டே எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமையே நம்மளுக்கு ஒரு நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ கூட லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் எது நடக்கணுமோ அதை எழுதும்போது அது நடந்த மாதிரியே நினச்சி ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதை ரியலைஸ் பண்ணுங்க, அது அப்படி நடந்த ஒரு ஃபீலை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி தான் மந்திரம் எழுதும் போதும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னா நம்மளோட பிரெயினில் பார்த்தீங்கன்னா லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லிம்பிக் சிஸ்டம் தான் ஃபீல் குட் பிளேஸ். அதே மாதிரி ஒரு ஸ்டோரிங் பிளேஸ். நம்ம திருப்பி திருப்பி எழுதும் போது அதுக்கு லாஜிக்காக தெரியாது. லிம்பிக் சிஸ்டத்துக்கு ஒன்லி உங்களோட ஃபீல், நீங்கள் எப்போ ஹாப்பி ஆகுறீங்களோ, எப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹாப்பி ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ தான் இது அடுத்த லெவலில் இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு இது இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்புமா லிம்பிக் சிஸ்டம். ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, இவங்களுக்கு இது தேவை, இவங்களுக்கு இதுக்குரிய முயற்சிகளை நம்ம செய்ய வைக்கலாம். ஏன்னா உண்மையிலே இவங்களுக்கு தேவை, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திருப்பி திருப்பி அதை எழுதிட்டே இருக்காங்க, ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஏன்னா எப்போ ஹாப்பியாகவும் நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா தான் நம்ம ஹாப்பியாகவும். அப்போ இவங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க, இவங்களுக்கு பிடிக்குது, எழுதிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ இதை நீ நடத்துறதுக்குரிய செயலில் நம்ம இறங்க வைக்கணும் இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை அடுத்த லெவலில் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு கொடுக்குமா. அதுதான் ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாரும் என்னதான் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் எந்த வேண்டுதலுக்கு ஹாப்பி ஆகுறாங்களோ ஒருத்தவங்க, ஸோ அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்கு மட்டும் இது ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கும் அடுத்த ரீஜியனுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு போன உடனே இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்குரிய வேலைகளை செய்யறதுக்குரிய எனர்ஜி, அதுக்குரிய நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸ் இது கொடுத்தா தான் உடம்புல அடுத்த வேலைகள், பிரெயின்லேருந்து அடுத்தடுத்த இடத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மீட்டர், அதாவது ஒரு கெமிக்கல்ஸ் மூலமாக, ஹார்மோன்ஸ் கூட. ஸோ இது எல்லாத்தையும் அடுத்து இது ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை அந்த வேலை பார்க்குறதுக்கு ஆக்டிவாக அடுத்து இறங்க வைக்கும், யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், லாஜிக்காக நம்மளுக்கு தேவையானதை யோசித்து செயல்முறையில் இறங்க வைக்கும். ஸோ அப்படித்தான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் ஒரு மந்திரங்களை திரும்பி திரும்பி எழுதுவதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் இதே மெத்தடில் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் நம்மளுக்கு வேலை செய்யுது. ஸோ உங்களுக்கு ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு 3 தடவை சொன்னால் அதோட உணர்வே இல்லாமல் சொல்லும் போது
கண்டிப்பாக செயலில் இறங்க முடியாது, பிரெயின் அதுக்குரிய வேலைகளை பார்க்காது. ஸோ இதுதான் மந்திரம் எழுதுவதற்கு பின்னாடி உள்ள ஒரு அறிவியல். ஸோ இதை உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள் பேரை கூட எழுதி, இப்போ அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஒரு பெரிய ஒரு எய்ம் வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்படியே ஹாப்பியாக இதை வந்து ஒரு 15 டைம்ஸாவது எழுத வைங்க. அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த ஹாப்பி கண்டிப்பாக அவங்கள அதோட செயல்களில் வந்து இறங்க வைக்கிறதுக்கு அவங்கள அறியாமையே அவங்க பிரெயின் வந்து இதை தூண்டுதல் பண்ணும். இது வந்து சயின்டிஃபிக்காக ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதோட செயல் அதுக்கப்புறம் நடந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.